ஆகையினால் பிறனுடனே பொய்யை பேசாமல் மெய்யை பேச கடவீர்கள். அடுத்தது என்ன சொல்லி இருக்கிறது? நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாதா? அப்ப ஏதோ கோபத்துக்கு கொஞ்சம் லைசன்ஸ் கொடுக்கிறார். அது என்ன கோபம்? உங்க பிள்ளைகளை கண்டிக்கிறது நேரத்தில் நீங்க என்ன செய்யலாம்? கோபப்படலாம். கோபம் இல்லாம கண்டிக்க முடியுமா? படிச்சியடா, ஏண்டா லேட்டா கண்டிக்க முடியுமா? அந்த நேரத்தில் நீங்க சீரியஸா தான் இருக்கணும். முகத்தை கொஞ்சம் கோபமுகமா வச்சா தான் பிள்ளைகளை உருப்படுவாங்க. ஆனா இப்படி கோபம் கொண்டால் என்ன செய்யக்கூடாது? அந்த பிள்ளைகள் மேல கசப்பு வைக்க கூடாது. கண்டிக்கிற நேரம் கண்டிக்கணும், மற்ற நேரத்தில் அந்த பிள்ளைகளை என்ன செய்யணும்? அரவணைக்கணும். நான் ஒரு பிள்ளையை வளர்த்தேன், அடிக்கடி தப்பு பண்ணுவான், அவனை கண்டிப்பேன். கண்டிச்சுட்டு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன். ஆனால் ஸ்கூல்ல இருந்து அவன் வரும்பொழுது என்ன செய்வேன் தெரியுமா? அவனுக்கு என்ன விருப்பமோ அதை வாங்கி வச்சுக்குவேன். அவன் சொல்லுவான், அண்ணா எனக்கு பிஸ்கட் ஆசை, அதனால் பிஸ்கட்டை வாங்கி வைப்பேன். அவன் வந்த உடனே காலையில் இருந்த கோபத்தை காட்டவே மாட்டேன். அது அதோட முடிஞ்சுது. காலையிலே கண்டிப்பு, மாலையிலே பிஸ்கட், அதை தூக்கி விடுப்பேன். அவனு ரொம்ப அன்பாக இருப்பான். அவன் அந்த பிஸ்கட்டை கொடுத்தப்புற ஒரு நாள் சொல்கிறான், இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன்னா. அப்போ இவ்வளோ நாள் அவன் கேட்காம இருக்க காரணம் என்ன தெரியுமா? ஒரே கண்டிப்பு 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 கண்டிப்பு. அதனால தான் சீனாய் மலை தோற்றது, கல்வாரி மலை ஜெயித்தது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவா. சீனாய் மலை ஒரே கண்டிப்பு. நீ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால், கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் உனக்கு ஈழ நோய் வரும், காய்ச்சல் வரும், உன் குடல் இட்டு போகும், நீ புண்ணினால் தாக்கப்படுவாய், பெரிய பெரிய வாதைகள் எல்லாம் வரும். மலையில் அப்படி அல்ல. நீ தவறு செய்தாய், அந்த தவறுக்கேற்ற தண்டனை நான் உனக்கு தரமாட்டேன், நானே அனுபவித்துக் கொள்ளுகிறேன். அதற்கு பதிலாய் நான் உனக்கு கிருபையை தருகிறேன், அன்பை தருகிறேன், இரட்சிப்பை தருகிறேன், மன்னிப்பு தருகிறேன். இதை கேள்விப்பட்டோன மனுஷனுடைய மனம் திரும்ப ஆரம்பிச்சு. ஆகையினால் பிரியமானவர்களே, கண்டீங்க, பிள்ளைகளை கண்டீங்க, கோபப்படுங்க, ஆனா பாவம் செய்யக்கூடாது. இதுபோல ஊழியக்காரலாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? சில நேரத்தில் சிலரை கண்டிக்க வேண்டியதாக இருக்கு. அந்த நேரம் சீரியஸாக தான் இருப்போம். அடிக்க வேண்டியவங்களை அடிப்போம், தண்டிக்க வேண்டியவங்களை தண்டிப்போம், சிச்சிக்க வேண்டியவங்களை சிச்சிப்போம். ஆனால் மறுபக்கத்தில் அவர்களை அன்பு கூறணும். அதுதான் அதுக்கு அர்த்தம். கோபம் கொண்டால் என்ன செய்யாதிருங்கள்? பாவம் செய்யாது. கீழே படியுங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக, சூரியன் அஸ்தமனமாகும் முன்னே உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. அது அர்த்தம் என்னன்னா, எரிச்சலோடும் கசப்போடும் நீ தூக்கத்துக்கு போகாத. கசப்போட எரிச்சலோட தூங்கிப்பார், அந்த தூக்கத்துல சண்டை போடுறது போல கனவு வரும். ஒரு ஆள் பக்கத்துல நான் படுத்தேன், அர்த்தராத்திரி என்ன உதைக்கிறார். நான் எழுப்பி கேட்டேன், ஏன் என்ன உதைக்கிறேன்? ஐயா நான் உங்களை உதைக்கல, ஒருத்தன் என்ன உதைக்க வந்தான், அவனை உதைச்சேன். நீ அவனையா உதைச்ச, நீ என்ன இல்லையா உதைச்ச. அதனால இப்ப யாரையும் நம்பி பக்கத்துல படுக்க முடியல. அப்ப ராத்திரி அந்த கசப்போடு வைராக்கியத்தோடு படுத்ததுனால சொப்பனம் எல்லாம் சண்டையும் சச்சரவும் தான். ஆகையினால் என்ன நடக்கும்? பிசாசு அந்த ராத்திரி நேரங்களிலே உனக்குள்ளே இருக்கிற எரிச்சல் கசப்பு இருக்கிற நேரத்திலே அவன் களைகளை விதைத்து விடுவான். களைகளை விதைத்து விடுவான். மற்ற பல பொல்லாத சுவாபங்கள் உருவாகிவிடும். இது காயின் தான் இதுக்கு எக்ஸாம்பிள். காயின் பாருங்க, தொடர்ந்து ஒண்ணுக்கு பின்னால தப்பு பண்ணிட்டே வர்றான். முதலாவது முகநாடி வேறுபட்டது. பிறகு ஆண்டவர் கேட்கிறார், உன் சகோதரன் எங்கே? முதலாவது முகநாடி வேறுபட்டு இருதயத்துல கசப்பு வந்து வைராக்கியம் வந்து கடைசியில் என்ன நடந்தது? யாரும் இல்லாத நேரத்தில் வெளியில் இருக்கும் பொழுது சகோதரனை கொலை பண்ணி விட்டான். ஆண்டவர் கேட்கிறார், சகோதரன் எங்கே? அப்ப எதிர்த்து பேசுறான், நான் அவனுக்கு காவலாளியான்னு கேட்கிறான். அடுத்தது போய் சொன்னான், நான் அறியேன்.
நான் அறியேன். அவன் நினைச்சான், நான் இந்த ஆபேலை கொன்ன நேரத்தில் சாட்சி கிடையாது, அப்பா இல்லை, அம்மா இல்லை, யாரும் இல்லை, சாட்சி இல்லாதனால இது ப்ரூஃப் ஆகாதுன்னு நினைச்சான். ஆனா தேவன் சாட்சிக்கு எதை கூப்பிட்டார்? காயினே, உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அப்ப ரத்தம் பேசும் உள்ள சத்தியம் அவனுக்கு தெரியல. ரத்தம் என்ன செய்யும்? பேசும். பேசக்கூடிய ரத்தம் தான் ஆபேலின் ரத்தம். அது பேசுது. என்ன பேசுது? ஆண்டவரே, என் சகோதரனாகிய காயின் மேல் பழிவாங்க மாட்டீரோ, பழிவாங்க மாட்டீரோ, என்னை கொன்று விட்டான், கொன்று விட்டான். பேசுது. ஆனா பிற்காலத்தில் எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறான், அந்த ஆபேலின் ரத்தத்தை பார்க்கலும் மேன்மையானவைகளை பேசுவது இயேசுவின் ரத்தம் என்று சொல்லுகிறார். அது பழிவாங்க சொல்லக்கூடிய ரத்தம் தான் ஆபேலின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் என்ன சொல்லுகிறது? மன்னியும் பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல். ஆகையினால் நாம் எல்லாரும் இப்ப ஆபேலின் ரத்தத்துக்கு பக்கத்துல வரல. எந்த ரத்தத்துக்கு பக்கத்துல வந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அருகாமையில் வந்திருக்கிறோம். அப்ப முதலாவது கசப்பு, பிறகு எரிச்சல், பிறகு கோபம், பிறகு கொலைபாதகம், பிறகு காவலோடியோடு எதிர்க்கிறான், பொய் பேசுறான். கர்த்தர் பார்த்தார், இவரை இனிமே வைக்க முடியாதுன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவன் துரத்தப்பட்டான். அவன் நிலையற்று அலைகிறவனாய் மாறினான். ஆகையினால சூரியன் அஸ்தமிக்கும் முன்னே உங்கள் எரிச்சல் என்ன செய்ய கடவது? தனிய கடவுள். அடுத்தது என்ன சொல்லி இருக்கிறது? பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். பிசாசுக்குரியது ஏதாவது நமக்குள்ள இருந்தா அவனுக்கு இடம் உண்டாயிடும். வீடுகளில் பாருங்க, அசுத்தங்கள் இருக்கும் பொழுது ஈ தானாவே வந்துடும். ஆனா அந்த அசுத்தத்தை சுத்தம் பண்ணியாச்சுன்னா ஈ போயிடும். இது போல நம்மளுக்குள்ள ஏதாவது தவறுகள், குற்றங்கள் இருந்தால் பிசாசுக்கு நம்ம இடம் உண்டாகிவிடும். அறிக்கையிடாத குற்றங்கள் இருந்தாலும் பிசாசு தாக்குவான். நான் ஒரு இடத்துல இருக்கும் வயசான ஒரு ஐயா வந்து சொன்னார், ஐயா, பிசாசு எனக்கு தொந்தரவு கொடுக்குறான். நான் சொன்னேன், என்ன தொந்தரவு? என் சட்டையை பிடிச்சு இழுக்கிறான், என்னால தூங்க முடியல. எப்ப அது தூங்கின உடனே சட்டையை பிடிச்சு இழுக்கிறானா? நான் போய் சொன்னேன், ஞானசானம் எடுத்த பிறகு நீங்க ஏதாவது தப்பு செய்திருந்தா மன்னிப்பு கேளுங்க. அப்பதான் அவர் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சார். ஐயா, நான் நல்லவேன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க, நான் நல்ல ஒரு பழைய விசுவாசின்னு எல்லாரும் யோசிக்காங்க, நான் 40 வருஷத்தை விசுவாசின்னு எல்லாரும் என்ன கனம் பண்றாங்க. ஆனா நான் செய்த தப்பு உலகத்தான் கூட செய்யாத தப்பு பண்ணிட்டு என்று சொல்லி கண்ணீரோடு தன்னுடைய குற்றத்தை அறிக்கையிட்டார். நான் அவருக்காக ஜெபம் பண்ணேன். அந்த குற்றங்களை கண்ணீரோடு அறிக்கையிட்டு ஜெபம் பண்ண பிறகு வீட்டில் போய் படுத்தா நல்ல தூக்கம், நல்ல நித்திரை, பிசாசு சட்டையை இழுக்க மாட்டேங்கிறான். ஆகையினால் பாருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இயேசுநாதர் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க காரணம் என்ன? அவர் சொன்னார், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுடையது ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. அதனால பிசாசுக்குரிய ஆசை, இச்சை, பெருமை, பொறாமை, கசப்பு, வைராக்கியம், கோபம் ஏதாவது நமக்குள்ளே இருக்குமானால் பிசாசுக்கு நம்ம இடம் இருக்கிறார். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அவனை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவார். அடுத்த வசனம் படிங்க. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உனக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். பிரயாசப்பட கடவன். திருடதெல்லாம் விட்டுருங்க. முக்கியமா செருப்பு திருடுறத விட்டுருங்க. இந்த கூட்டங்கள்ல நடக்கிறது அதுதான். செருப்பு திருடுறத விட்டுருங்க. வரும்பொழுது பழைய செருப்போடு வர்றது, போகும் பொழுது புதிய செருப்போடு போகிறது. வரும்போது செருப்பு இல்லாமல் வர்றது, போகும் பொழுது செருப்போடு போகிறது. முதல்ல அதுக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. திருடுகிறவன் இனி திருடாமல் தன்னுடைய சொந்த கையினாலே பிரயாசம் பண்ணி வேலை செய்ய கடவன். ஆகையினால் நல்ல வேலை செய்து சம்பாதிச்சு நல்லா உடுத்து கொள்ளுங்க, சாப்பிடுங்க, நல்ல குடியிருங்க, நல்ல செருப்பெல்லாம் வாங்குங்க. இன்னொரு ஆளுடைய செருப்பு எடுத்துட்டு போய் அவங்களுக்கு ஏன் வேதனையை உண்டாக்குறீங்க?
திருடுகிறவன் இனி திருடாமல். இது எழுத்துக்குரிய விதமான திருட்டு. ஆவிக்குரிய திருட்டு என்ன தெரியுமா? தேவன் நமக்கு தந்தவைகளில் நாம் திருடக்கூடாது. தேவன் நமக்கு தந்த நேரத்தை திருடக்கூடாது. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கணும், ஊழியம் செய்ய வேண்டிய நேரம் ஊழியம் செய்யணும், நன்மை செய்ய வேண்டிய நேரம் நன்மை செய்யணும், பணிவிடை செய்ய வேண்டிய நேரம் பணிவிடை செய்யணும். அந்த நேரத்தை திருடி நாம் எடுக்கக்கூடாது. ஆகையினால் ஆவிக்குரிய திருடர்கள் எச்சரிக்கை. சொல்லுங்க, எந்த திருடர்கள் எச்சரிக்கை? ஆவிக்குரிய திருடர்கள். எனவே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையில நீ கை வச்சா நீ ஒரு திருடன். அதனால சில தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, சம்பளம் வாங்கினோன்னா கவரில் போட்டு வச்சிருவாங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் எடுக்க மாட்டாங்க. என்னுடைய வாழ்க்கையில் அப்படித்தான்பா. என்ன கஷ்டம் வந்தாலும், பட்டினி வந்தாலும், பிரச்சனை வந்தாலும் காணிக்கையில் இதுவரைக்கும் நான் கை வச்சதே கிடையாது. அதனால கர்த்தர் இப்ப பாருங்க, எனக்கு ஒரு குறைவு இல்லாமல் கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். நான் சொன்னேனே, காசு இல்லாமல் தான் புறப்பட்டேன். பெரம்பூர் ஸ்டேஷனில் போய் பாக்கெட்டில் கையை போட்டா நான் போகிற வழியெல்லாம் எனக்கு காசு வந்துகிட்டே இருந்துச்சு. அங்கே போனால் 300 ரூபா இருக்கு. எனக்கு டாய்லெட்டுக்கு தேவை 25 பைசா, என் பாக்கெட்டில் இருப்பது 300 ரூபாய். அப்போ எத்தனை தடவை டாய்லெட்டுக்கு போகலாம்? 1200 ரூபாய்க்கு மேலே போகலாம் இல்லை? ஆகையினால் இதுவரைக்கும் கர்த்தர் என்ன வெறுமையா விட்டதே கிடையாது. காரணம் என்ன? கர்த்தருடைய காணிக்கையில நான் கை வச்சதே கிடையாது. சில காரியம் தெரியாம செய்துட்டேன், எனக்கு யாரும் சொல்லி தரல. முதல்ல எனக்கு தசமபாகம் கொடுக்கறது தெரியாது. ப்ராட்டஸ்டன்ட்ல நாங்கள் தசமபாகம் கொடுத்து பழக்கம் இல்லை. எங்களை குழந்தைகளை அம்மா சொல்லுவாங்க, காணிக்கையை கையில் தந்து பெட்டியில் கொண்டு போடுறான்னுவாங்க. அதை கொண்டு போய் போட்டிருக்கோம். பிறகு இந்த பெந்தெகோஸ்தே சபையில் வந்த பிறகு காணிக்கை கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது. தசமபாகம் ஒரு அருமையான விசுவாசி சொன்னார், அப்பா 10ல் 1 கர்த்தருக்கு கொடுக்கணும்னு. அப்போ முதல்ல நான் ஸ்டைபண்ட் வாங்கிட்டு இருந்தது எவ்வளவு தெரியுமா? 1965ஆம் வருஷத்தில் 60 ரூபா ஸ்டைபண்டு. கரெக்டாக 6 ரூபா கொண்டு போய் கொடுத்துருவேன். 54 ரூபா தான் செலவுக்கு வச்சுக்குவேன். இப்படி கொடுக்கும் பொழுது அங்கே பாச சுந்தரரோஸ் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணார், தசமபாகம் கொடுக்குறவன் கர்த்தரை வருகையில் போகமாட்டான்னார், பரலோக ராஜ்யம் போகமாட்டான்னார். எனக்கு ஒரே கேள்வி, ஏன் இப்படி சொல்றாரு? அப்போ அவரை தனியாக போய் கேட்டேன், ஏன் பாஸ் இப்படி சொன்னீங்க? அது வசனத்தின்படி. என்ன வசனம்? வேதபாரகர் பரிசேயர் என்பதை நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன். அவன் தசமபாகம் கொடுக்குறான். அப்போ நான் கேட்டேன், என்ன பாகம் கொடுக்கணும்னா? நீ 9ல் 1 8ல் 1 கொடுன்னார். சரி, அன்னையிலிருந்து பரலோகம் போறதுக்காக 9ல் 1 8ல் 1 கொடுத்தேன். அதுக்கு பிறகு கர்த்தர் என்னோடு பேசினார், மகனே நீ பாதி கொடுன்னு சொன்னார். இதெல்லாம் நீங்கள் எழுச்சினால பண்ணிடாதீங்க. கர்த்தர் சொன்னா தான் செய்யணுமே தவிர மற்றபடி செய்திடாதீங்க. கொடுத்தேன். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், எவ்வளவு நாள் இப்படி 10ல் 1 9ல் 1 8ல் 1 5ல் 1 கொடுத்து என்னை ஏமாற்றுவாய்? உன்னை முற்றிலுமாய் கொடுன்னு சொன்னார். 1972ஆம் வருஷத்தில் நான் என்னை கொண்டு போய் முற்றிலுமாய் காணிக்கப்பட்டியில் போட்டேன். அவ்வளோ பெரிய காணிக்கப்பட்டியான்னு கேட்காதீங்க. அந்த காணிக்கப்பட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நான் என்னை முற்றிலுமாய் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன். அப்போ என்னுடைய வேலை என்னன்னா, மறந்து போகுமேன்னு சொல்லி காணிக்க வாங்கின உடனே என்ன செய்வேன், ஒரு கவரில் போட்டு ஆஃபரிங்னு எழுதி வச்சிருவேன். ஆனால் வேறு சில தேவனுடைய பிள்ளைகள் பண்ண தீர்மானம் பண்ணுங்க, காணிக்கை வாங்கிட்டு அந்த சம்பளம் வாங்கிட்டு நேரே கோயிலுக்கு வந்து காணிக்கை செலுத்தி தான் வீட்டுக்கு போவாங்க. அது சிரமமான காரியம். ஏன்னா சில நேரத்தில் நாங்கள் ஊழியக்காரங்க இல்லாமல் போயிடுவோம், இவங்க காத்து கிடக்க வேண்டியதாக வரும். அப்போ அவங்களுக்கெல்லாம் ஆலோசனை பண்ணோம், நீங்கள் கர்த்தருடைய காணிக்கையை தனியாக எடுத்து வச்சுட்டு மற்றதை செலவு பண்ணுங்கன்னு சொல்லி. பிறகு முதற்பலன் கொடுக்கறது எனக்கு தெரியாது. ஆனால் சின்ன வயசில் எங்கள் அம்மா சொல்லி தந்திருக்காங்க, மாமரத்துலேருந்து மாம்பழம் பழுத்த உடனே எங்களுக்கெல்லாம் அந்த பழத்தை சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். அம்மா சொல்லுவாங்க, இது கோயிலுக்குன்னுவாங்க. கோழி குஞ்சு பொரிக்க வைப்பாங்க, அந்த கோழி குஞ்செல்லாம் பார்த்து ரசிப்போம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த முதல் குஞ்சு ஆண்டவனுக்கு. பலாமரத்தில் பலாப்பழம் வரும், ஸ்மெல்லு பயங்கரமாக அடிக்கும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அதை பார், அதை அனுபவிக்க மாட்டாய். ஏன்னா அது யாருக்கு? கோயிலுக்கு.
ஆகையினால எது முதல்ல வந்தாலும் நாங்கள் நினச்சிக்குவோம் இது நமக்கு கிடைக்காது. யாருக்கு போயிடும்? ஆண்டவனுக்கு போயிடும். அதே பழக்கத்தை நான் இந்த பெந்தெகாஸ்டில் வந்த உடனே ஒருவர் சொல்லி தந்தார், உனக்கு சம்பளம் கிடைச்சா முதல் சம்பளம் கர்த்தருக்கு கொடுக்கணும். நான் பாருங்க 21ஆம் தேதி வேலைக்கு சேர்ந்தேன். அப்போ முதல் மாச சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 9 நாள் சம்பளம். நான் ரொம்ப ஸ்டைலா ஒரு கவர் எடுத்து அதுக்குள்ள வச்சு, பாஸ்டர் இது முதல் சம்பளம். அவரும் வாங்கிட்டார். அடுத்த மாசம் நான் 30 தேதிக்குள்ள சம்பளத்தை வாங்கியாச்சு. கர்த்தர் கேட்கிறாரு, எனக்கு மட்டும் 9 நாள் சம்பளம், உனக்கு மட்டும் 30 நாளா? கர்த்தர் சொன்ன, ஆண்டவரே தப்புதான், நான் இனிமே என்ன செய்ய போறேன், 30ம் 9ம் 39 நாள் சம்பளம் உங்களுக்கு தந்துடுறேன் என்று சொல்லி கணக்கெல்லாம் தீர்த்து கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். ஆனால் பிரியமானவர்களே, இப்படி கர்த்தருடைய காரியத்தெல்லாம் உண்மையாக இருந்ததுனால இதுவரைக்கும் கர்த்தர் என்னுடைய விஷயத்தில் ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் வராதபடிக்கு கர்த்தர் நடத்தி கொண்டே வருகிறார். கரங்களை வைத்து சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆகையினால நேரத்தை திருடாத, கர்த்தருடைய காரியத்தை திருடாத. நான் இப்படி சொல்றதுனால எனக்கு பணம் வேணும்னு நான் சொல்லலை. நான் அன்னைக்கு சொன்னது போல எனக்கு நீ காணிக்க கொடுக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். கர்த்தர் சொன்னா எனக்கு கொடு, இல்லைன்னா ஏதாவது ஊழியக்காரங்க, நல்ல நல்ல ஊழியக்காரங்க அந்த உலகத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு கொடு. எனக்கு கொடுக்கணும்னு கிடையாது. யாருக்காவது கொடு. அகஸ்டின் ஜெபக்குமாருக்கு கொடு, ஃபாதர் பெர்க்மன்ஸுக்கு கொடு, யாருக்காவது கொடு. கர்த்தர் சொல்ற ஆளுக்கு கொடு. ஆனா கர்த்தருடைய காணிக்கையில என்ன செய்யக்கூடாது? திருடக்கூடாது. திருடாதே, அருமையான விசுவாசியை திருடாதே. ஆகையினால் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். நேரத்தை திருடக்கூடாது, பணத்தை திருடக்கூடாது. என்ன, உன் பிள்ளைகள்ல ஏதாவது ஒரு பிள்ளைய கர்த்தர் எடுக்கணும்னு விரும்பினார், அந்த பிள்ளைய திருடி நீ உலகத்துக்கு கொடுத்துடாத. கர்த்தர் ஒன்று சில கணக்கு கேட்பார். ஆனா அந்த பிள்ளையாகவே வாயை திறந்து எனக்கு இந்த ஊழியம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் உலகத்துக்கு தான் போறேன்னு சொன்னா அது விஷயம் வேற. ஆனா நீயாக பிள்ளைகளை பலவந்தம் பண்ணி யாரும் ஊழியத்துக்கு போகாத, அவர் படுற பாட்டை பாரு, அவருக்கு இந்த பாடானால் நமக்கு என்ன பாடு, அது ஏழைப்படும் பாடு. இப்படி சொல்லி சொல்லி பிள்ளைகளை என்ன செய்யப்படக்கூடாது? சோர்ந்து போக செய்யக்கூடாது. ஊழியம்னா பாடு நிறைஞ்ச ஊழியம். என்னுடைய அழைப்பு அப்போஸ்தலனுடைய அழைப்பானபடியினால் அந்த அப்போஸ்தல அழைப்புக்கேற்ற பாடு எனக்கு கட்டாயம் உண்டு. நீ ஒரு மேய்ப்பனாக அழைக்கப்பட்டால் மேய்ப்பனுக்குரிய பாடு உண்டு. நீ ஒரு சுவிசேஷகன் என்றால் அதுக்குரிய பாடு உண்டு. நீ ஒரு போதகன் என்றால் அதுக்கேற்ற பாடு உண்டு. நீ ஒரு தீர்க்கதரிசியானால் அதற்கேற்ற பாடு உண்டு. வெங்கட்ராமனை நிதியமைச்சராக இருக்கும் பொழுது கடைசியில் அந்த நிதியமைச்சர் போஸ்டை இன்னொரு ஆளுக்கு கொடுக்க சொன்ன நேரத்தில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் அநேக நாள் நித்திரையில்லாத நாட்கள் உடையவனாக இருந்தேன், அதை நான் இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னார். நிதியமைச்சராக இருக்கிறது சாதாரண காரியமா? ராத்திரியும் பகலும் தூக்கம் இல்லாமல் என்ன செய்யணும்? பட்ஜெட் போட்டுக்கிட்டே இருக்கணும். வரவு செலவு, அடுத்தது என்ன செய்யலாம், துண்டு விழுகிறதுக்கு என்ன பண்ணலாம். அப்போ அவர் சொன்னார், தூக்கமில்லாத இரவுகளை நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுகிறேன்னார். ஐ ஹேண்ட் ஓவர் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ்னார். தூக்கமில்லாத இரவுகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்போ அதுலேருந்து என்ன விளங்குது? நீ நிதியமைச்சரானால் அதுக்கேற்ற பாடு உனக்கு உண்டு. நீ பிரதம மந்திரியானால் அதற்கேற்ற பாடு. சாதாரண அமைச்சரானால் அதற்கேற்ற பாடு. அதுபோல் இந்த ஊழியத்தில் எந்தெந்த ஊழியத்தை எதை செய்யும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், அந்த ஊழியத்துக்கு ஏற்ற பாடு நமக்கு உண்டு. ஆனால் அந்த ஊழியத்தில் வர்ற பாடுகள் மட்டும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கரங்களை உயர்த்தி சத்தமாக எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிளாட்ஃபார்மில் நிற்கிறப்போ தாய்மாரெல்லாம் பயங்கரமாக ஆளுது. ஒரு அம்மா சொல்லுது, ஐயா விசுவாச பயணம் போயிடாத. ஒரு அம்மா சொல்லுது, எங்கள் வீட்டுக்கு வாங்க. எல்லாம் ஆளுக. ட்ரெயினில் இருக்கிறவங்க எல்லாம் பார்க்குறாங்க, யாரோ செத்து போயிட்டாங்களோ. அப்போ ஒரு ஆள் சொல்றாரு, சாவல்ல, இவர் இடமாத்தமாகி போறாரு, அதுக்காக. ஓ அதுவா?
அதனால இந்த வெள்ளிக்கிழமை தாய்மார் என்ன பார்க்க பெரும்போது வந்தாங்க. நான் சொன்னது, யாரும் அழக்கூடாது. என்ன பார்க்குறவங்க என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. அழுகிறவங்க பார்க்காதீங்க. ஏன் அழணும்? கர்த்தர் இந்த பாதையில் நம்ம அழைத்து கொண்டு போவார். நான் முதல்ல இந்த ஆவிக்குரிய சபையில் வந்த நேரத்தில் நான் கேட்ட பாட்டு என்ன தெரியுமா? நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. பாடுவோமா? நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. கண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ, இது தண்ணீரில்லா பாலை அன்றோ. கண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ, இது தண்ணீரில்லா பாலை அன்றோ. கண்ணீரை மாற்றியே சந்தோஷம் பொங்கிடும் தண்ணீர் தடகமாய் மாற்றுவார். கண்ணீரை மாற்றியே சந்தோஷம் பொங்கிடும் தண்ணீர் தடகமாய் மாற்றுவார். நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. பாடுகள் சகித்த இயேசு அவர் நடந்த பாதை இதல்லோ. பாடுகள் சகித்த இயேசு அவர் நடந்த பாதை இதல்லோ. ஓடிய வீரனா இயேசுவை நோக்கியே பாடுவே நம்பிக்கையுடனே. ஓடிய வீரனா இயேசுவை நோக்கியே பாடுவே நம்பிக்கையுடனே. நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. மண்வாழ்வின் இன்பம் பெருக்கி மேல்வாழின் இன்பத்தை கண்டே. மண்வாழின் இன்பம் பெருக்கி மேல்வாழின் இன்பத்தை கண்டே. துன்பங்கள் மூலமாய் சுத்தரோடுடன் பொன்னவரம் சேர்ந்து வாழுவே. துன்பங்கள் மூலமாய் சுத்தரோடுடன் பொன்னவரம் சேர்ந்து வாழுவே. நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க போகிறோம். இன்னைக்கு நாம் அறிந்த சத்தியத்தின்படி நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, ஆண்டவரே, மோசம் போக்கக்கூடிய அந்த பழைய மனுஷனை நான் களைந்து போட தீர்மானம் பண்ணுகிறேன். ஆதாமின் சுபாவங்கள், எதிர்க்கிற சுபாவங்கள், முரட்டு சுபாவங்கள், கீழ்ப்படியாமையின் சுபாவங்கள், ஆசை இச்சைகள், பெருமைகள், பொறாமைகள், இவை எல்லாவற்றையும் நான் களைந்து போட தீர்மானிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் மெய்யான நீதி, பரிசுத்தம், தேவ சாயல் எனக்குள்ள உண்டாகும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் கேளுங்க கேளுங்க கேளுங்க. கர்த்தர் இந்த நேரத்தில் மெய்யான நீதியை உங்களுக்கு தருவார், பரிசுத்தத்தை உங்களுக்கு தருவார். ஓ ஹல்லேலூயா, பங்கரவனா சரபா, தேவ சாயல் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நான் என் இயேசுவை போல் ஆக என் வாஞ்சை, நான் என் இயேசுவை போல் ஆக என் வாஞ்சை, என் வாஞ்சை, என் வாஞ்சை.
நான் என் இயேசுவை போலாக என் வாஞ்சை, நான் என் இயேசுவை போலாக என் வாஞ்சை, என் வாஞ்சை, என் வாஞ்சை, நான் என் இயேசுவை போலாக என் வாஞ்சை, நான் என் இயேசுவை போலாக என் வாஞ்சை, என் வாஞ்சை, என் வாஞ்சை, நான் என் இயேசுவை போலாக என் வாஞ்சை. ஹலபங்கரமனா சரபலபங்கரபா, உம்மை போல மாறுபடி எங்களை ஒப்படைக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தீர்மானம் பண்ணுவோம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, கடந்த நாட்களிலே நான் பொய் சொல்லி இருக்கிறேன், திருடி இருக்கிறேன், மன்னி ஆண்டவரே. இந்த நாட்களிலே சத்தியத்தை பேச என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கத்திருந்த நேரத்தில் உங்களை அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.